நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒயிட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். இந்த ஒயிட் பாஸ்தா அதில் ஒரு ஸ்பெஷல். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு பாஸ்தா எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு பாஸ்தா இருக்கும். நீங்கள் இந்த பாஸ்தா தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த வெரைட்டியான பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பென்னி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். நான் சொல்ல போகிற அளவுகளில் செஞ்சிங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம 2 கப் அளவு பாஸ்தா எடுத்தோம்ல, அதுக்கு 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்தோன்னா பாஸ்தா ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய கோட்டிங் வந்து அதில் ஒழுங்காக படாது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த பாஸ்தா வந்து ஒரு 80% நல்லா வேகட்டும். முழுமையாக வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சாஸ்லேயும் போட்டு கொஞ்சம் குக் பண்ணுவோம். அதனால் இது முழுமையாக வேகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 80% வெந்தால் போதும். இது போல் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகும். ஆனால் நடுவில் வந்து லேசாக வேகாத மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் தெரியும். இப்போ பாருங்கள், இது உள்பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உள்ளே லேசாக வேகாத மாதிரி தெரியுதில்ல, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவை வடிகட்டி வச்சிடலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு சன்னி வச்சுட்டு இந்த பாஸ்தாவை சேர்த்துருங்க. இது சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். இப்போ அந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சம் சில்லான தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் குளுன்னு இருக்க மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால பாஸ்தாவுடைய சூடு டக்குன்னு கம்மியாகும். அந்த மாதிரி இருக்கும்போது பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பேன் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் காய்கறிகள் சேர்க்கணும். நம்மளுக்கு விருப்பமான காய்கறி சேர்க்கலாம். காய்கறிகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக கட் பண்ணின வெங்காயத்தால், ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அதாவது முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், இந்த காய்கறிகள் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. லேசாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாதி மைதா பாதி கோதுமை மாவு அப்படின்ற ரேஷியோவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து முழுமையாக மைதாலேயே பண்ணியிருக்கேன். இப்போ பட்டர் உருகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா பட்டர் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா மைதா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஒயிட் சாஸ்க்கு வந்து மைதாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், மைதாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் செமி கிரேவி டைப்பில் இருக்குல்ல, இது வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். 4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் மொத்தமாக ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. கலந்துட்டு கொஞ்சம் வேக வேக இது போல் சேர்த்துட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்த்துருந்தேன். இப்போ இன்னொரு கப் சேர்த்துருக்கேன்.
எல்லா பாலும் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த மைதா வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து தண்ணி இல்லைன்னா காய்ச்சின பால் சேர்த்து நல்லா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கரண்டியில் இது போல் எடுத்தோன்னா நம்ம தொடும்போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரணும். பாருங்கள் நம்ம எடுக்க வரும், ஆனால் வந்து அந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் அளவு ஒரிகானோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். நம்ம வரமிளகாய் இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஒரிகானோ வந்து நம்ம ஓமவல்லி இலை கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த ஓமவல்லி இலைகளை வெயிலில் நல்லா காய வச்சு கையில் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அதுதான் வந்து ஒரிகானோ. இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இதோட ஆன்லைன் லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கிரேவி வந்து ரொம்ப திக்கான மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல காய்கறிகள், அதை வந்து சேர்த்துடணும். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவும் சேர்த்துருங்க. பாஸ்தா கொஞ்சம் ஆறி இருக்கிறதுனால கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பாஸ்தா, அந்த சாஸ், அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடைசியாக இதை சர்வ் பண்ணும்போது உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா லேசாக தூவிட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் இதில் சேர்த்து செய்யலாம். நான் வந்து லேசாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் பாஸ்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.